இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு என்று நாம் பார்க்கிற பொழுது வேதாகமத்திலே யார் கர்த்தருக்காக காத்திருந்தார், அவருடைய வாழ்க்கை தேவன் எவ்வாறாக மாற்றினார் என்பதை குறித்து இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இந்த வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது: ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. பொதுவாக மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ விதமான தேவைகள் உண்டு. பலவிதமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, உடனடியாக குறிப்பிட்ட நாளுக்குள் வேண்டும் என்று நம்முடைய ஆவலானது காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆவலை தேவன் அறிவாரா என்று நாம் இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். ஆனால் தேவனிடத்தில் நாம் காத்து கொண்டு அந்த விஷயங்களை அந்த தேவனிடத்திலே நாம் கேட்கிறவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். காத்திருக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மிடத்திலே செய்கிறவராக காணப்படுகிறார். அந்நாள் காத்திருந்தால் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்திலே அந்நாள் காத்திருந்தது நிமித்தமாக, தேவனை மகிமைப்படுத்தினது நிமித்தமாக, அந்நாளின் நிமித்தமாக அவளுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தினார். சாமுவேலை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்நாள் சாமுவேலை வளர்ப்பதற்கு ஏற்ற எல்லா பலத்தையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். காத்திருந்து பெற்றுக்கொள்கிற பொழுது அது முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இது போன்று ஒரு காரியத்தையும் பார்க்க முடியும். ஜிம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஜிம் என்ற ஒரு சிறுவன் ஒவ்வொரு நாட்களிலும் அவன் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக அவன் ஆலயத்தை நோக்கி பார்த்து காத்து சென்று போகிறவனாக காணப்பட்டான். ஒவ்வொரு நாட்களிலும் ஆலயத்திலே வந்து தேவனை பார்க்கிற ஒரு மகனாக காணப்பட்டான். ஒரு நாளிலே விபத்துக்கு உள்ளாகி அவன் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் அந்த ஜிம்மை பார்க்கும்படியாக வந்திருந்தார். அந்த ஜிம்மை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு கூட வந்திருந்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார். அதுபோல நாம் காத்திருந்து பெறுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக.